வணக்கம் தீபிகா. அதாவது பாத்தீங்கன்னாக்க நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள அரவேணு, தொட்டக்கம்பை மற்றும் குஞ்சப்பண்ணை பகுதியில் ஆயிரக்கணக்கான சிறு பூச்சிகள், அதாவது கருப்பு கலர்ல பூச்சிகள் இந்த பகுதியில் கடந்த 20 நாட்களுக்கு முன் இந்த படையெடுக்க தொடங்கி வந்தன. இந்த பூச்சினால பார்த்தோம்னாக்க பகல் நேரம் மற்றும் இரவு நேரங்களில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அதாவது இந்த பூச்சியானது பார்த்தோம்னாக்க கண்கள் மற்றும் உணவுகள் இந்த பூச்சியானது போய் அது படர்ந்து உள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்க உணவு உண்ண முடியாமல் தவித்து வந்தனர். மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த பூச்சியானது தற்போது உளிக்கல் பகுதியில படையெடுக்க துவங்கியுள்ளனர். இதனால் பாத்தீங்கன்னாக்க கடந்த வாரம் நம்ம செய்தியிலும் குறிப்பிட்டுள்ளோம். இது தற்போது இந்த உளிக்கல் பகுதியில அதிகமாக இந்த கருப்பு கலர் பூச்சியானது படர்ந்து உள்ளது. இந்த பூச்சிக்கு பல மருந்துகளை அடித்து பூச்சிகள் செல்லாத நிலையில அவர்கள் பார்த்தோம்னாக்க வெளியே வர முடியாத சூழ்நிலையும் உருவாகி உள்ளது. அது மட்டும் பார்த்தோம்னாக்க இந்த பூச்சியானது உணவு மற்றும் தண்ணீர்ல படர்ந்து உள்ளது. இதனால் உணவும் உண்ண முடியாமல் தண்ணீரும் குடிக்க முடியாத சூழ்நிலை உருவாகி உள்ளது. மற்றும் இந்த பகுதியில் உள்ள பேரூராட்சிக்கு புகார் அளித்து இந்த பேரூராட்சி இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அவர்கள் தற்போது அந்த பகுதியில் இந்த கடைகளை அடைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே அந்த உடனடியாக இந்த பூச்சிகளை அதற்குரிய மருந்துகளை அடித்து இவர்களுக்கு அந்த பூச்சிகளை வெளியே துரத்த வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து பார்த்தோம்னாக்க இந்த பகுதியில் கடைகளை அடைத்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பார்த்தோம்னாக்க அங்குள்ள வீடுகள் அதாவது அந்த இயற்கை முறையில் பேட்டுகள், இந்த பூச்சிகளை அடிக்கக்கூடிய அந்த பேட் மூலியமாக இந்த பூச்சிகளை அடிக்கும் பணியில் அந்த மக்களும் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே பார்த்தோம்னாக்க இந்த பகுதி முழுவதும் இந்த கருப்பு கரைய பூச்சிகள் அடர்ந்து உள்ளதால் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பார்த்தோம்னாக்க அந்த பகுதியில் வாகன ஓட்டிகளும் இந்த பூச்சினால மிகவும் சிரமத்தில் ஏற்பட்டு ஆளாகி உள்ளனர். குறிப்பா பார்த்தோம்னாக்க இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது இந்த பூச்சியானது அவர்கள் கண்களில் படுகிறது. கண்களில் பட்டு அவர்கள் அந்த வாகனத்தில் இயக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகிறது. அது மட்டும் பார்த்தோம்னாக்க 4 சக்கர வாகனத்தில் செல்லும் போது அந்த 4 சக்கர வாகனத்தில் கண்ணாடி இறக்கி விட்டு அவர்கள் வாகனத்தை இயக்கும் பொழுது அந்த வாகனத்துக்குள்ளேயே இந்த பூச்சி புகுந்து அவர்கள் கண்களும் மற்றும் முகத்தில் படும் பொழுது அவர்களால வாகனத்தை இயக்க முடியாத சூழ்நிலை உருவாகிறது. எனவே இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் தற்போது இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தீபிகா.